வேதத்தில் நம்ம தீர்க்கதரிசியை வாசிக்கிறோம். தீர்க்கதரிசி மிகப்பெரிய தீர்க்கதரிசி எலியா, ஆண்டவருடைய வல்லமையான தீர்க்கதரிசி. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், அவருடைய ஊழியத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கான பேர். எத்தனையோ இடத்துல கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழக்கமிட்டார்கள். அந்த பாகாலுக்கு முன்பாக நிற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரையும் அவர் ரொம்ப அழகா காப்பாத்திடுவாரு. அவர் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். மழை வேண்டும் என்றால் வரும், மழை வேண்டாம் என்றால் வராது. அவருடைய வாயினுடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய பவர் இருந்துச்சு. ஆனா அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி ஒரு நாள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. அப்போ அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை சுமந்த, அவ்வளோ பெரிய வெற்றியாளனா இருந்த அந்த மனுஷன் ஒரு காலத்துல தான் ஒரு வேல்யூ உள்ள ஆள் இல்லை அப்படின்றது மாதிரி அவருடைய நினைப்பு வந்துருச்சு. அப்பதான் ஆண்டவர் அவனை தட்டி கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் அதிகமா இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை மனசு சோர்ந்து போய் உங்க மூலமாய் ஆண்டவர் அத்தனை அற்புதங்களை செய்திருக்கலாம். ஒரு காலத்தில் நீங்க ஒரு பெரிய லீடர்ஷிப்ல நீங்கள் இருந்திருக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள கருவியாக நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அட் பிரசன்ட் எல்லாமே இல்லாதது மாதிரி ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில, சோர்வினுடைய உச்ச கட்டத்தில், நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, நான் ஒரு யூஸ்லெஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குமானால், கர்த்தர் அந்த எலியாவை தட்டி கொடுத்தது போல இன்றைக்கு தட்டி கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் அதிகம் உண்டு. நல்ல கரங்களை தட்டி, அதற்காக தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஜீவனோடே வைத்திருக்கிறார். இத்தனை ஆபத்துகள், இத்தனை பிரச்சனைகள் வந்த போதிலும் நம்ம ஜீவனோட இருக்கிறதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் நம்மை ரொம்ப வேல்யூ உள்ளவங்களா கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்க மனசுல, உங்களுடைய இருதயத்தினுடைய ஆழத்துல ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. என்ன எண்ணத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா, நான் நல்லா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும், நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். உங்க வாயிலிருந்து இல்லைன்னா உங்க இருதயத்திலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்துடவே கூடாது. சிலர் தங்களுடைய வீட்டில் சண்டைன்னு ஒன்று ஆரம்பிச்சாலே எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் பிரயோஜனம் இல்லாதவ தானே, நான் பிரயோஜனம் இல்லாதவ தானே, நான் பிரயோஜனம் இல்லாதவன் தானே, நான் எதுக்கு உலகத்தில் உயிரோடு இருக்கிறேன், நான் எதுக்கு உலகத்தில் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை பேசுறாருன்னு தெரியல. ஆனா ஒரு காலத்துல நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, யாரோ ஒருத்தர் உங்களை அப்படி சொன்னாங்கன்றதுக்காக ஒரு நாட்களும் நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களை மலையை போல கர்த்தர் நம்புகிறார். கர்த்தர் உங்களுடைய அசைவின் மூலமாய் அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் மூலமாய் நிறைய பேரை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள நடத்த போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் நடப்பிக்க போகிறார். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆமென். பாருங்க, ஒரு வாலிப பையனை அவனுடைய வீட்டார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக பைத்தியக்காரன் அப்படின்ற ஒரு பட்டம் சூட்டினார்கள். அவருக்கு கொஞ்சம் மன அழுத்தத்தில், கொஞ்சம் மன நிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான். எப்போ எங்க எதை எடுத்துட்டு போறாருன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மனுஷன். பாருங்க, அவன் ஒரு நாள் வெளியில போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வண்டி பெட்ரோல் இல்லாம வண்டி நிக்குது. அப்போ அந்த மனுஷனை பார்த்த உடனே அவருக்கு பெட்ரோல் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி பல கிலோமீட்டர் தூரம் அவருக்காக போய் பெட்ரோல் வாங்கி அந்த வண்டியில ஊத்தி அவரை அனுப்புறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, நீங்க யாருப்பா, நீங்க எதுக்கு எனக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னமோ சரியா மனசுக்குள்ள உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சு, அதனால நான் செஞ்சேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை. அப்போ அவர் சொன்னாராமா, பிரதர், நீங்க சரியான நேரத்தில் வந்தீங்க. நான் உயிருக்கு போராடுகிற ஒரு நிலைமையில என்னுடைய ஃபேமிலி நான் விட்டுட்டு வந்தேன். இந்த நேரத்தில் என்னுடைய வண்டி இந்த மாதிரி பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு. கரெக்டான நேரத்தில் அந்த கடவுள் தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த பிள்ளை யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு அந்த பிள்ளை பிரயோஜனமா இருந்துச்சு. அதனால நான் நம்புகிறேன், நம்ம எல்லாருமே நிச்சயமாக பயனுள்ள பாத்திரம். சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, நான் ஒரு பயனுள்ள பாத்திரம். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பயனுள்ள பாத்திரமா. முழு பலத்தோட சொல்லுங்க. இல்ல
ஆண்டவர் உங்க மூலமா எவ்வளவு அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு, கர்த்தர் எவ்வளவு மகிமையை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. இன்றைக்கு வரைக்கும் இத்தனை சவால் நிறைந்த இந்த உலகத்துல நீங்க வெற்றியாய் வாழ்கிறதே ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுவே ஒரு பெரிய சவால், அதுவே ஒரு பெரிய சரித்திரம், அதுவே ஒரு பெரிய வெற்றி. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க பயனுள்ள பாத்திரம், பயனுள்ள பாத்திரம். ஆமென் சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கு இந்த செய்தி உங்களுக்கு மறக்கவே கூடாது. எப்பவுமே நீங்க உங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த உலகத்திற்கு, சொல்லுங்க, நான் இந்த உலகத்திற்கு தேவை, நான் என்னுடைய குடும்பத்திற்கு தேவை, நான் இந்த சமுதாயத்திற்கு தேவை, நான் இந்த திருச்சபைக்கு தேவை. எப்பவுமே உங்க மனசுல நினைக்கணும், நான் இந்த இடத்துல யூஸ், நான் இந்த இடத்துல தேவை. தேவை இல்லை அப்படின்னு சொன்னா, உங்களை தேவை இல்லை என்று கர்த்தர் நினைத்தால் அடுத்த நாளே ஆண்டவர் உங்களை எடுத்துக்குவாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? தேவை இல்லாத ஒருத்தரை இந்த உலகத்துல வச்சு ஆண்டவர் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாரு. நீங்க படுத்த படுக்கையா இருந்தா கூட நான் நம்புறேன், நீங்க பயனா இருக்கிறதுனால தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா எடுக்குமோ, இல்லைன்னா கர்த்தர் வச்சிருக்க மாட்டாரு. சென்னையில் வந்து ஒரு அம்மா வந்து ஆக்சிடென்ட்ல போய் மாட்டி தலையில அடிபட்டு அவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 22 வருஷம் கோமாவில் இருந்தாங்க, 22 இயர்ஸ். அப்போ ஒவ்வொருத்தர் வந்து ஒரு வருஷம் அவங்களுடைய ஜீவனுக்காக ஜெபம் பண்ணாங்க, 2வது வருஷத்துல எப்படியாவது அவங்க எழுப்பி நின்னுவாங்கன்னு ஜெபம் பண்ணாங்க. கடைசியில் நிறைய பேர் என்ன சொன்னா ஜெபம் பண்ணாங்க, இனி இவங்க எழும்ப மாட்டாங்க. நிறைய பேர் அவர்களுடைய மரணத்திற்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே அவங்களை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த 22வது வருஷத்துல ஊழியத்துல ரொம்ப சோர்ந்து போய் உடைஞ்சு போய் ஊழியமே வேண்டான்னு விட்டுட்டு போறதுக்காக ஒரு மனுஷன் கடைசியாக அவர் ஊழியத்தை விடலான்னு சொல்லும்போது ஒருத்தர் போய், இல்லை பிரதர், இந்த பக்கத்தில் ஒரு அம்மா வந்து ஒரு 22 இயர்ஸாக வந்து பலவீனமாக இருக்காங்க, அந்த அம்மா வந்து இப்போதான் சமீபம் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இறந்து போனாங்க, 22 இயர்ஸ் ஆண்டவரை மறுதளிக்கவே இல்லை, அவங்க ஆண்டவரை ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க, வசனம் வாசிட்டே இருந்தாங்கன்னு சொன்ன உடனே அவங்களுடைய அடக்க ஆராதனைக்கு போறாரு. நல்லா நினைச்சுங்க, ஊழியம் வேண்டான்னு விட்டுட்டு போறாரு, ஏன்னா எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு போகும்போது அந்த 22 வருஷமாய் கோமோல படுத்திருந்த அந்த அம்மா இறந்து போன அன்னைக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லாம அந்த அடக்க ஆராதனைக்கு போறாரு. அந்த அடக்க ஆராதனையில எழும்பி நின்று அந்த ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாம் சாட்சி சொல்றாங்க, இந்த அம்மா இந்த 22 வருஷத்தை எப்படி கடந்தாங்க, இந்த 22 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி 22 வருஷத்திலே அந்த குடும்பத்திற்கு ஒரு மிக பிரயோஜனம் உள்ள பாத்திரமா இவங்க படுத்த படுக்கையா இருந்ததுனால எங்க குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிளஸிங் வந்துச்சு அப்படின்னு சொன்ன சாட்சியை கேட்டு முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து மறுபடியும் ஊழியம் செய்வேன் வாக்கு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வல்லமை உள்ள தேவனுடைய ஊழியக்காரராய் அவர் இருக்கிறார். அப்ப நான் நம்புறேன், 22 இயர்ஸ் கோமோல படுத்திருந்த ஒரு அம்மா ஒரு சோர்ந்து போன ஒரு ஊழியக்காரனை எழுப்புகிறதற்கு கர்த்தர் அவருடைய சாட்சியை பயன்படுத்த முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு மோசமான சூழ்நிலையில இருந்தாலும், எவ்வளவு பாதிப்புக்குள்ளே இருந்தாலும், நீங்கள் தேவை, நீங்கள் அவசியம், நீங்கள் முக்கியம், நீங்கள் அவசியம். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட நான் இருப்பேன். நீ பயனுள்ள பாத்திரம், நீ பயனுள்ள பாத்திரம், நீ பயனுள்ள பாத்திரம். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, உங்களுடைய காரியங்களை வைத்து நான் யூஸ்லெஸ் அப்படின்ற அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்துடவே கூடாது. ஆமென் சொல்லுங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு உங்களால நன்மை இருக்கோ இல்லையோ, நீங்கள் பரலோகத்தின் தேவனை ஆராதிக்கும் போது அவர் மகிமைப்படுகிறார். அவர் உங்களை இந்த உலகத்திலே எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் வேறு பிரித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. உங்க இருதயம் உடைஞ்சு போய் வந்திருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்காகவே தெளிவா பேசுறாரு. இவ்வளவு சம்பாதிச்சு இத்தனை பெரிய ஒரு ஹை போஸ்ட்ல இருந்துட்டு இத்தனை பேருக்கு ஆறுதலா இருந்துட்டு உங்க மனசுக்குள்ள நான் ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு வரலாமா? நான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க, உங்க மூலமா ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்கிறார். அம்மாங்க நிறைய பேர் உங்களுடைய சமையல், உங்களுடைய சாப்பாட்டுனால உங்க பிள்ளைங்க இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்க. உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் நீங்க இல்லைன்னா உங்க பிள்ளைங்க என்ன ஆயிருப்பாங்க, உங்க குடும்பம் என்ன ஆயிருக்கும்? நீங்க நினைச்சு பாருங்களேன். ஒருவேளை உங்களுடைய கணவனார் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாம், உங்க மனைவி உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லிடலாம், அவங்க ஒரு வார்த்தையை நீ ஒரு என்ன உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனசு உடைஞ்சு போயிடலாம்.
நீங்க நினைச்சு பாருங்க, அவங்க வார்த்தையை கேட்டு நீங்க சோர்ந்தே போகாதீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய நோக்கத்தோடையே கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஒருவேளை அதை புரிஞ்சுக்காம இருக்கலாம், உங்களுடைய சொந்தங்கள் ஒருவேளை புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நீ எனக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரம், நீ எனக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள பாத்திரம். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை, அப்படின்னா நம்மளை நான் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷன், நான் யூஸ்லெஸ் அப்படின்னு நம்மை நினைக்க வைக்கிற 3 விதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. அதை உங்களை விளக்கி காண்பிச்சு அந்த சூழ்நிலையை நம்ம ஜெயிப்பதற்கு கர்த்தர் பலன் தருவார். வாசிக்கலாமா? எல்லாரும் யோனாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? இன்னொன்று இல்லைட வாசிக்கலாம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பை உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களை இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இந்த யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், உண்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னா இந்த யோனா தான் தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்தான். என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவன் கர்த்தர் அவன் எங்க போக சொன்னாரு? மகா நகரமாகிய நினிவேவுக்கு ஆண்டவர் போக சொன்னார். இந்த நினிவே என்கிறது ஒரு பெரிய சிட்டி, ஒரு பெரிய சிட்டி. 3 நாட்கள் பிரயாண தூரம் போகிற அளவிற்கு இது ஒரு அந்நிய தேசம், ஒரு பெரிய கண்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த யோனா எங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா, இஸ்ரவேலிலே பிரிஞ்சிருக்கிற மீதியா இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தின் நடுவில் இவர் ஒரு மிஷனரியை போல ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். அவர் ஒரு சின்ன இடத்துல ஊழியம் செய்கிறார். ஆனா ஆண்டவர் அவரை என்ன சொல்றார் அப்படின்னா, எப்பா, நீ மகா நகரமாகிய நினிவேவுக்கு நீ போ, அங்க உனக்கு ஒரு பெரிய ஊழியத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா இவருடைய வேல்யூ இவருக்கு புரியல, இவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன்னு இவருக்கு தெரியல. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை மாறி நினிவேவுக்கு போக வேண்டிய இந்த தீர்க்கதரிசி தர்ஷீஷுக்கு போறார். அப்போ போகிற வழியில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கடல் பயங்கரமா கொந்தளிக்குது. அவங்க எல்லாம் இப்போ சாக போறாங்க. அப்ப அவங்க சீட்டு போடுறாங்க. சரி, யாரால வந்துருச்சு இந்த கொந்தளிப்புக்கு? யார் காரணம்? உடனே சீட்டு யோனாவின் பேர்ல விழுகிறது. உடனே அவங்க கேட்கறாங்க, நீ யாருப்பா, நீ எங்க இருந்து வந்திருக்கிற, சீட்டு உன் பேர்ல விழுந்திருக்குது. உடனே இதை யோனா சொல்றாரு, கரெக்ட் தான், நான் தேவனுக்கு பயபக்தியாய் வாழ்ந்தவன், ஆண்டவருடைய ஊழியக்காரன், இந்த புயல் வருகிறதற்கு வேற யாருமே காரணம் இல்ல, நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அந்த ஜனங்கள் சொல்றாங்க, சரி, இந்த புயல் அமைதி ஆகிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என் கூட சேர்ந்து எல்லாரும் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கலாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருடைய கோபம் என் மேல இருக்குது, கர்த்தரிடத்துல நான் மன்னிப்பு கேட்டா சரியாயிரும், இல்ல அப்படின்னு சொன்னா என்னை கொண்டு போய் தர்ஷீஸ்ல கொண்டு போய் நீங்க நினிவேல கொண்டு போய் என்னை விட்டுட்டு வந்துருங்க, சரியாயிரும்னு சொல்ல வேண்டியவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த இடத்துல என்னை தூக்கி நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க, என்னை தூக்கி கடல்ல போடுங்கன்றான். ஒரு தீர்க்கதரிசி, மிகப்பெரிய தீர்க்கதரிசி, அவனை நம்பி ஆண்டவர் அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே இருந்ததை விட மிகப்பெரிய ஊழியம் அவனுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அவனை பட்டணத்திற்கு அனுப்புறாரு. ஆனா அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, இனி நான் வாழல, இனி இந்த உலகத்துல நான் இருக்கிறதுக்கு நான் விரும்பல, என்னை தூக்கி கடல்ல போடுங்க. ஆனா அந்த ஜனங்கள் இவனுடைய வேல்யூ என்னன்னு இந்த யோனாவுக்கு தெரிகிறதோ இல்லையோ, யாருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே தங்களுடைய சரக்குகள் எல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி, எப்படியாவது சரி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. சரி பண்ண முடியல, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. கடைசியில் அவர்கள் ஒன்றுக்குமே வழி இல்லாம அவனை தூக்கி அந்த கடலுக்குள்ள போடும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவனுடைய ரத்த பழிக்கு நாங்க என்ன இல்லை, நாங்க பாத்திரம் அல்ல. அப்பவும் அவன் மன்னிப்பு கேட்கலாம்,
ஆண்டவரிடத்துல திருந்தலாம், ஆண்டவரிடத்துல மாறலாம் அப்படின்னு ஒண்ணுமே அவனுக்கு தோணலை. என்னை தூக்கி கடல்ல போடுங்க, கடலுக்குள்ள ஒரு மீனை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு யோனாவுக்கு தெரியாது. செத்தா கூட சாவேனே தவிர நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக எனக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஏன் இந்த முடிவை எடுத்தார் அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையிலே கற்பனை பண்ணி இருந்தது. அப்படின்னா போகவே கூடாதுன்னு நினைச்ச ஒரு தேசம் எங்க அப்படின்னு சொன்னா, அவன் வந்து நினிவேவுக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சான். அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு தோல்வி, அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு ஏமாற்றம், அந்த மனுஷன் இந்த உலகத்திலே நான் ஒரு பயனுள்ள பாத்திரம் அல்ல என்கிற ஒரு முடிவுக்கு அவனை கொண்டு வந்து நிறுத்திருச்சு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில நீங்க கற்பனை பண்ணியிருக்கலாம், நீங்க ஒரு பெரிய விசாலமா நீங்க நினைச்சிருக்கலாம், நீங்க நினைச்சது மாதிரி, நீங்க விரும்பினது மாதிரி, நீங்க ஆசைப்பட்டது மாதிரி நடக்காம உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை, நீங்க போகவே கூடாதுன்னு நினைச்ச அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள், நீங்க நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலைக்கு மட்டும் கண்டிப்பா போக மாட்டேன்னு நீங்க பல நாட்களாக நினைத்திருந்த நினைவுகள், அந்த எண்ணங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு இப்ப நீங்க நினைக்காத ஒரு தோல்வி, நினைக்காத ஒரு வேதனை உங்க வாழ்க்கையில சூழ்ந்தது நிமித்தமாக, வேண்டாம் நான் இந்த உலகத்துல பயனுள்ள பாத்திரம் அல்லன்னு நீங்க நினைப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறையவே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைச்சுக்குங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்த, ஆசைப்பட்ட, விருப்பம் உள்ள, நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பாதையில போனா மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும், அந்த பாதையில போனா மட்டும்தான் நான் சக்சஸ்ஃபுல்லான ஆளு, அந்த பாதையில இருந்தா மட்டும்தான் நான் வந்து ஒரு வெற்றி உள்ள நபர் அப்படின்னு நீங்க ஒரு நாள் நினைக்காதீங்க. நீங்க ஒரு நாள் நினைக்காதீங்க. உங்களையும் என்னையும் பயன்படுத்துகிற கர்த்தர், அவர் அனுமதிக்கிற பாதை எதுவா இருந்தாலும் அதிலே பயன்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்க வாழ்க்கையில நான் யூஸ்லெஸ் அப்படின்ற அந்த வேர்டை நீங்க எப்ப பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்கள் நினைத்தது போல நடக்காவிட்டும் போது, இல்லை உங்க வாழ்க்கையில வந்து எதிர்பாராத ஒரு தோல்வி உங்க வாழ்க்கையில வரும்போது, நான் பயனற்ற பாத்திரம்னு நினைக்காதீங்க. என் தேவன் அந்த இடத்திலையும் என்னை அற்புதனாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல பாருங்க, எவ்வளோ பெரிய வெற்றி பாருங்க. மகா நகரமாகிய நினிவே 3 நாள் பிரயாண தூரம், 3 days, 3 நாள் அந்த தேசத்தை வச்சு அவன் சுற்றி பார்த்தாதான் அதுக்கு பிரசங்கம் பண்ணி முடிக்க முடியும். ஆனா யோனா எத்தனை நாள் போனான்னு வேதம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, 1 day, ஒரு நாள், 3 நாள் போல. அந்த தேசத்துல இருக்கிற 3 வச்சு ஒரு பாகத்துல இருக்கிறவங்களுக்கு கூட இன்னும் போய் அவன் வந்து சுவிசேஷம் அறிவிக்கல. அந்த ஒரு பாகத்துல இருக்கிற ஜனங்கள் இவனுடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி அந்த பேசின அந்த செய்தி அப்படியே அந்த முழு உலகத்திலையும், நினிவே பட்டணத்துக்கு முழுவதுக்கும் ஸ்பிளிட் ஆகி, ராஜா முதற்கொண்டு சின்ன குழந்தைங்க வரைக்கும், ஆடு மாடுகள் வரைக்கும் எல்லாமே அப்படியே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஒரு பெரிய எழுப்புதல். இந்த எழுப்புதலுக்கு யார் காரணம் சொல்லுங்க? இந்த எழுப்புதலுக்கு யார் காரணம்? யோனா காரணம். இவ்வளவு பெரிய எழுப்புதல் இவனால தான் வந்துருச்சு, இவனுடைய ஒரு பிரசங்கத்தினால வந்துருச்சு. ஆனா அதை குறித்து கூட சந்தோஷமாக முடியாத அளவிற்கு அவனுடைய மனசுல ஒரு இறுக்கம், ஒரு மன அழுத்தம். நான் ஏன் இல்லை இல்லை இல்லை, இது உண்மையிலே ஆண்டவர் அந்த இடத்துல வந்து யோனாவை கடிந்து கொண்டார். யோனாவுக்கு இதுவரைக்கும் பாடம் கற்பித்து கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைக்கல, ஆனா இப்போ ஒரு பாடம் கற்பித்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவன் தங்க போற இடத்துல வெயில் அடிக்கும் போது ஒரு ஆமணக்கு செடியை கர்த்தர் முளைக்க பண்ணுகிறார். இந்த ஆமணக்கு செடி முளைச்ச உடனே யோனாவுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா அடிக்கிற ஏற்கனவே கோபம், இந்த கோபத்தின் மத்தியில வெயில் அடிச்சா இன்னும் கொஞ்சம் கோபம் வரும். எப்பவுமே கோபம் இருக்கும்போது ஒரு ஏசியில் போய் உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் தனியும். கோபம் இருக்கிற டைம் இன்னும் கொஞ்சம் உங்களை வெயிலில் நடக்க விட்டாங்கன்னு வைங்களேன், கோபம் இன்னும் உச்சிக்கு ஏறும்.
அப்போ இவருக்கு ரொம்ப கோபம் அதிகமா இருக்கும்போது ஒரு ஆமணக்கு செடி முளைச்சு நிழல் கொடுத்தோன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஆனா இவர் சந்தோஷப்பட்டு முடிகிறதுக்குள்ளேயே ஒரு பூச்சியை கட்டளையிட்டு ஒரே நாளில் ஆமணக்கு செடி முழுவதையும் சோலி முடிச்சிருச்சு. பார்த்தா குச்சியா நிக்குது, வெயில் அடிச்சா உச்சி மண்டைய புழக்குது. உடனே முடியல அவரால், அப்படியே சபிக்கிறாரு என்ன அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஏடா நேற்றைக்கு வளர்ந்த அந்த ஆமணக்கு செடிக்காக இவ்வளவு நீ சொல்லிட்டு இருக்கிறியே, அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். யாரு? ஆண்டவர் கேட்கிறார். இப்ப என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? அதற்கு நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருப்பது நல்லது. யார்கிட்ட எந்த அளவிற்கு கோபம் இருக்கும் பாருங்களேன். அடுத்த வசனம், அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைக்கிறதும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போகிறதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ என்ற கர்த்தர் பாடத்தை கற்பிச்சு கொடுக்கிறார். நன்றி இருக்காப்பா உனக்கு, நீ வளர்க்கல, நீ ஒண்ணுமே செய்யல, எல்லாத்தையும் கட்டளையிட்டது நான். ஆனா உனக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா ரொம்ப எரிச்சல் வருது, ரொம்ப எரிச்சல் வருது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் யூஸ்லெஸ் அப்படின்ற வார்த்தையை இனி உங்க வாயிலிருந்து நீங்க சொல்லக்கூடாது. எப்ப சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காததுனாலே நீங்கள் தோல்வியானவர்கள் அல்ல. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காததுனாலே, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு தோல்வி உங்களுக்கு வந்ததுனால நீங்க ஒரு நாளும் யூஸ்லெஸ் கிடையாது. சொல்லுங்க, நீங்க யூஸ்லெஸ் கிடையாது. நீங்க பயனுள்ள ஒரு பாத்திரம், நீங்க ஒரு பயனுள்ள பாத்திரம். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாய் நீங்க நினைச்சது மாதிரி நடக்கல, எல்லாருக்கும் இது இருக்குது, நான் இப்படித்தானே ஆசைப்பட்டேன், இதற்காக திட்டம் போட்டேன், இதற்காக பிளான் பண்ணேன், ஆனா எதுவுமே நடக்கலன்னு சொன்ன உடனே அவ்வளவுதான் பயனற்ற பாத்திரம்னு நினைச்சா கையை உயர்த்தி என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஒரு பர்பஸை நினைச்சிருந்தாலும் ஆனால் நீங்க என்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் அது சாதாரண அல்ல, அது அசாதாரணமானது, அது மேலானது. அந்த சூழ்நிலையிலே, அந்த வழியிலே நீர் என்னை கொண்டு போய் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறேன், ஆண்டவர் வல்லவராயிருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு விசை கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு கடையில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கடையில் வந்து 80% 80% டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. 80 ஒரு பொருள் வந்து விற்கிற விலையிலிருந்து 80% குறைவு. ஸோ 80% அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் தான். அது வந்து வாங்குறதுக்கு அந்த ரேட்டுக்கு நமக்கு கிடைக்காது. அப்போ வந்து அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த கண்ணாடி ஃப்ரேம் போட்ட நிறைய ஃபோட்டோஸை வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலரான ஃபோட்டோஸ், அப்படின்னா வந்து சர்க்குலராக இருக்கிற மனிதர்களுடைய ஃபோட்டோஸை உள்ளே வச்சு அந்த மாதிரி வந்து ஃப்ரேம் ஒரு கொஞ்சம் கிடக்குது. அது சீப் அப்படின்னா டெட் சீப் அப்படின்னா வாங்கவே முடியாது, அதை வந்து எவ்வளோ கொடுத்தாலும் செய்ய முடியாது. அதில் வந்து ஒரு 10 போர்டு பக்கத்தில் இருந்துச்சு. உடனே நானும் பாஸ்டம்மாவும் அங்கே போயிருந்தோம் அந்த கடைக்கு. அப்போ அவங்க வந்து ஒரு சில பொருள் எடுத்தாங்க. நான் வந்து இந்த 10 போர்டையுமே கையில் எடுத்தேன். கையில் எடுத்து அந்த பில்லிங்காக வைக்கும்போது பாஸ்டம்மா என்னை பார்த்து கேட்டாங்க, என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு, என்ன இந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து விலைக்கு போட போகிறீங்க, இதில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, சரியா என்ன ஃபோட்டோ இருக்குது, நடிகர்களுடைய ஃபோட்டோலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. உடனே நான் சொன்னேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க, பொறுத்திருந்து பார் அப்படின்னு சொல்லி அப்புறம் எடுத்துகிட்டு வந்து அதை ரொம்ப விலை குறைவாய் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து அது பின்னாடி இருக்கிற அந்த நிப்பு இருக்குது பாருங்களா, அதை பிரிச்சிட்டிங்கனாலே உள்ளே இருக்கிறது வெளியே வந்து அப்படியே பிரித்து உள்ளே இருக்கிற அந்த படத்தை மட்டும் கசக்கி போட்டுட்டு அழகான ஒரு வசனத்தை அதில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் நல்லா ஒட்டி அப்படியே கொண்டு மாட்டின உடனே, என்ன இவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே இருந்துச்சா, நீங்கள் நான் வந்து அதை வந்து டிஸ்கவுண்ட் போட்டு 80% போடும்போது அதில் இருக்கிற ஃபோட்டோவை நான் பார்க்கல,
அது எதுக்கு யூஸ் ஆகும்னு தான் பார்த்தேன் நான். இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், இது எப்படி பயன்படும் அப்படின்னு பார்த்த உடனே எனக்கு என்ன மனசுல தோணுச்சு அப்படின்னா, கடையில் போய் ஒரு வசனம் போடுவாங்கன்னா கண்டிப்பா 200 rupees வரும். இது 25 ரூபாய், நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது ஒரு 20 ரூபாய், சேர்த்தா 45 ரூபாயில் போர்டு முடிஞ்சிடும். அப்படியே தொங்க விட்டா அவ்வளோ அழகா இருக்கும் அந்த வசனம் உடனே. அப்போ அது செய்யப்பட்ட நோக்கம் வித்தியாசமானது, அதை உண்டு பண்ணினவன் வித்தியாசமான நோக்கத்துக்காக உண்டு பண்ணினான். ஆனா இப்போ அது பயன்படுகிறது வித்தியாசமான ஒரு நோக்கத்திற்காக பயன்படுகிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க கற்பனை, உங்க படிப்பு, உங்களுடைய திறமை, நீங்க வளர்ந்தது, நீங்க உங்களை கட்டுக்கோப்பா வச்சிருந்தது எல்லாமே ஒரே ஒரு ஆங்கிள் நீங்க வச்சு, ஒரு டார்கெட்டை வச்சு, இதுதான் இதுதான் இதுதான், இதுக்காக உங்களை பிராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், இதுக்காக நிறைய நீங்க இழந்திருக்கலாம், இதற்காக நீங்க படிச்சிருக்கலாம், இதற்காக நீங்க விட்டு கொடுக்கலாம். ஆனா இப்போ அந்த பர்பஸ் முழுவதுமா சால்வே ஆகாம அதுல ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சதுனால நீங்க நிறைய பேர் நான் யூஸ்லெஸ்ன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை நீங்க கற்பனை பண்ணது, நீங்க உருவாக்குனது, நீங்க விட்டு கொடுத்தது தோல்வியா இருந்தாலும் கர்த்தர் இன்னொரு பக்கத்துல உங்களை வழிநடத்தி, உங்களை காப்பாற்றி, நல்ல கரங்களை தட்டி, நீங்கள் பயனுள்ள பாத்திரம், நீங்கள் பயனுள்ள பாத்திரம், நீங்கள் பயனுள்ள பாத்திரம். கர்த்தர் உருவாக்கின ஒரு பாத்திரமும் பயன்படாத பாத்திரம் அல்ல. கர்த்தர் நிச்சயம் உங்களை பயனுள்ள பாத்திரமாய். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? மனசுக்குள்ளே இருந்து அப்படியே தூக்கி போட்டுருங்க. என்னுடைய தோல்வி, நான் என்னுடைய பயன்பாட்டை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பா தடை பண்ணவே